ஹலோ வியூவர்ஸ், நாளைக்கு நான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். இது என்னோடய ப்ரெடிக்ஷன் மூலமாக வருது. ஃபர்ஸ்ட், ஒருவேளை டிஎம்கே 120 சீட் ஜெயிச்சிச்சு, ஏடிஎம்கே 100 சீட் ஜெயிச்சிருச்சு, இப்போ டிவிகே 37 சீட் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா டிவிகே என்னடா அது 38 சீட் தான் ஜெயிச்சிட்டு அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் கர்நாடகாலையும் நடந்துச்சு. பிஜேபி, காங்கிரஸ், ஏஏபி அப்படின்னு 3 கட்சி இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிஜேபி ஒரு ஒரு சீட் ஜெயித்தாங்க. அது எவ்வளோ 226 கான்ஸ்டியூன்சி இருக்குது, தொகுதி இருக்குது கர்நாடகாவில். அதில் பிஜேபி முன்னிலையில் இருந்தாங்க. காங்கிரஸ் 70 சீட் ஜெயித்தாங்க. இந்த ஏஏபின்னு ஒரு கட்சி 30-40 சீட் ஜெயித்தாங்க. அந்த சீட்டில் பிஜேபி தான் முன்னிலையில் இருந்தாங்க. பிஜேபி தான் ஆட்சி வரப்போகிறோம்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸும் ஏஏபியும் கூட்டணி அமைச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே ஏஏபியோட தலைவர் நான் தான் சிஎம் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆயிட்டார். இதே மாதிரி இன்சிடென்ட் ஒருவேளை நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், டிஎம்கே ஃபஸ்ட்டு 120, அடுத்து ஏடிஎம்கே 100, டிவிகே 37 அப்படின்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி ஆட்சி அமைந்து இது ஆட்சி அமைக்க கூட சான்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்நாடகா கூட வச்சுக்கணும். இல்லைனா இந்த எடப்பாடி இருக்கார்ல, அவர் சிஎம் ஆகலாம் ஏடிஎம்கேல, இல்லைனா விஜய் டெப்யூட்டி சிஎம் ஆகலாம், இல்லை விஜய் சிஎம் ஆகலாம், இல்லை இது எடப்பாடி டெப்யூட்டி சிஎம் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.